காய்ஸ் மைவி 3H மெம்பர் எல்லாத்துக்குமே வந்துட்டு குட் ஈவினிங் காய்ஸ். டுடே வந்துட்டு நம்மளுடைய மைவி 3H பற்றின டீட்டெயில்ஸ் என்கிட்ட இருந்தால் வந்து ஷேர் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தெரிஞ்ச அப்டேட்டு நீங்கள் எனக்கு ஷேர் பண்ணிக்கலாம்னு சொல்கிறது அந்த வீடியோ. கண்டிப்பாக உங்களுக்கு ஏதேனும் அப்டேட் தெரிஞ்சால் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய மைவி 3Hல எம்டி சார் தொடர்ந்து வந்துட்டு நம்மளுக்காக ஏதாச்சும் வீடியோ பண்ணி போடுவார். நானும் ரொம்பவுமே ஆர்வமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் வந்துட்டு அவர் எந்த விதமான ஸ்டெப்புமே எடுக்காத மௌனமான நிலைமையில் இருக்கிறாரு. சரி, ஆடி மாதம்னாச்சும் எதனா அப்டேட் சொல்வார் அப்படின்னு சொல்லிட்டு நானுமே வெயிட் பண்ணேன். எந்த விதமான தகவலுமே சொல்லலை. டேய், ஸோ நீங்களுமே ஆடி மாதம் அப்டேட் வரும்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தீங்களா என்னன்றதை ஷேர் பண்ணிக்கோங்க. நான் எதிர்பார்த்து கைஸ் நீங்களுமே வந்துட்டு அப்டேட் வரும் தான் எதிர்பார்த்துருப்பீங்க. ஸோ நானும் அதே மாதிரி தான் நினச்சேன். ஆனால் எந்த விதமான பாசிட்டிவான தகவலுமே வராத மாதிரி இருந்துச்சு. மைவி 3Hல நம்ம எல்லாருமே வந்துட்டு ரொம்பவுமே பாதிப்பான நிலைமையில் இருக்கிறோம். கண்டிப்பாக வந்துட்டு உங்களோட லைஃப்பும் இதால் நிறையவே கெட்டு போயிருக்குன்னு நினைக்கிறேன். என்னோடய லைஃப்புமே சேர்ந்து தான் பாதிச்சிருக்கு. என்னோடய இன்கமும் போய் அவங்களுமே எனக்கும் எதுவுமே இன்கம் கொடுக்காம ஒரு கஷ்டமான சுச்சுவேஷனுக்கு தள்ளப்பட்டுட்டேன் கைஸ். கண்டிப்பாக எது நினச்சும் வருத்தப்படாதீங்க. நிலைமை இப்போதைக்கு இப்படி இருக்குது. ஸோ ஃப்யூச்சரில் வந்துட்டு கண்டிப்பாக பிரைட் ஃப்யூச்சராக வரும்னு நான் நினைக்கிறேன் கைஸ். அதை தவிர்த்துட்டு இன்றைக்கி வந்துட்டு நான் ஒன்று பண்ணியிருக்கேன். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்துட்டு நெருப்பு போட்ட மாதிரி தெரியுதில்ல கைஸ். இதில் பாருங்கள், நான் 3 பழம்பழம் வந்துட்டு இதில் போட்டிருக்கேன். இங்கே பாருங்கள் எப்படி சின்ன பின்னமாக ஆயிடுச்சுன்னு. இங்கே ஒன்று போட்டிருக்குறேன் கைஸ். இதில் குச்செல்லாம் ஏறிடுச்சு. உங்களுக்கு பனம்பழம் சாப்பிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான்னு சொல்லுங்கள். நான் சின்ன வயசில் வந்துட்டு பனம்பழம் சாப்பிட்ருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு டைம் சாப்பிட்டேன். இப்போ தான் வந்துட்டு எகெயின் நான் பண்ணியிருக்கிறேன் கைஸ். எவ்வளோ நாள் கழிச்சு, நீண்ட நாள் கழித்து இங்கே பாருங்கள் எப்படி வெடிச்சு போச்சு. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி பழம்லாம் சாப்பிட பிடிக்குமான்றதை ஷேர் பண்ணிக்கோங்க. வெந்துருச்சுன்னு தான் நினைக்கிறேன். பாருங்கள் அந்தளவுக்கு வருதுன்னு. வெடிப்புலாம் விட்டுருச்சுதா, வெடிப்புலாம் விட்டு தீஞ்ச நிலைமைக்கு வந்துருச்சு. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் தான் நினைக்கிறேன் கைஸ். இன்றைக்கி நான் இதை தான் பண்ணிகிட்டு இருந்தேன். பனம்பழம் வச்சுட்டு இதை செஞ்சுட்டு சின்ன வயசில் நிறைய வந்துட்டு இந்த மாதிரிலாம் சாப்பிடுவேன். அது என்ன ஸ்டோரின்னு பார்த்திங்கன்னா, எங்களோட பேரண்ட்ஸ்லாம் வந்துட்டு வேறு ஒருத்தரோடைய காட்டுக்கு வந்துட்டு கரும்பு சோகை அரிக்க போவாங்க. போகிட்டு வரும்போது வர வழியில் நிறையவே பனம்பழம் மரம் இருக்கும். அங்கெல்லாம் வந்துட்டு ஒவ்வொரு டைம் நானும் கூட போனேன்னா அந்த பழத்தை எடுத்துகிட்டு வந்து சுட்டு சாப்பிட்ற எக்ஸ்பீரியன்ஸ்லாம் எவ்வளவோ இருக்குது. அதெல்லாம் ஒரு அழகான நினைவுகள். ஏன்னா நம்மளுக்கு அறியாத வயசில் சாப்பிட்ட ஃபீலிங்ஸ். அதனால் கண்டிப்பாக அடுத்தடுத்து வந்துட்டு உங்களுக்கு இப்போதைக்கு நிலமை தெரியலனாலும் ஃப்யூச்சரில் உங்களுக்கு நல்லதே நடக்கும்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் கைஸ்.